ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஜுடியோ தான் போகிறோம். திருவள்ளூரில் ஜுடியோ ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, சும்மா போய் விசிட் பண்ணலாம். எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, போனால் தானே தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய இப்போ ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. டிமார்ட் இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, ரீசெண்டாக பார்த்துட்டு வந்தோமா. அப்புறம் வந்து தொப்பி ஓப்பா பிரியாணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒன்லி ட்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கேஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டுன்னு அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாமே ஓப்பன். ஏன்னா நாங்கள் போரூர் போவோம், கேஎஃப்சிலாம் சாப்பிடணுன்னா ஆவடி போரூர் அங்கெல்லாம் தான் போய் சாப்பிடுவோமா. இப்போலாம் இங்கே இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஒரு வழியாக ஜுடியோக்கு வந்துட்டோம். மேலே போய் என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, நமக்கு ஏதாவது செட் ஆகுமா அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேனே. அது இல்லாமல் சரி, நம்ம இவர் சொல்கிறாரு நீ இப்போ தான் ஜுடியோ வீடியோ எடுத்து போடுறேன், உனக்கு முன்னாடியே நிறைய பேர் வீடியோ போட்டு நானே அதை பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, நான் இன்றைக்கி போடுறேன், இன்றைக்கி என்ன ட்ரெண்டிங்காக என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவர் என்னை கலாய்க்கிறாராம்மா, நீ லேட்டு அப்படின்றாரு. நான் என்னங்க பண்ணுறது, எனக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தானே நான் விசிட் பண்ண முடியும், வர முடியும். நமக்கும் நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்குல்ல. அதனால் போயிட்டு கலெக்ஷன்லாம் பார்த்தேன், எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. 599க்கு வந்து ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது, 699 799 ப்ரைஸ் எல்லாமே ஓகே. ஜென்ஸுக்கு இங்கே நல்லாவே செட் ஆகும், கிளாத்தும் நல்லா தான் இருக்குது. கிட்ஸுக்கு போய் பார்த்தா எனக்கு கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாவே இருக்குது, மெட்டீரியல்லாம் சூப்பராக இருக்குது. பட் நமக்குலாம் இங்கே செட் ஆகாது, ஏன்னா இங்கே டாப்ஸ்லாம் எதுவுமே அந்தளவுக்கு இல்லை. பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு தான் இந்த பிளாசோ பேண்ட்டு, அந்த மாதிரி நைட் வியர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி டிஷர்ட்ஸு, பனியனு, அப்புறம் வந்து ஆஃப் ட்ரவுசரு, ட்ராக்கு, இதெல்லாம் தான் இருக்குது. 399 299க்கும் இருக்குது, 199க்கு கூட இருக்குது. நமக்கு இங்கே ட்ரெஸ்ஸு செட் ஆகாது. ஜென்ஸுக்கு கிட்ஸுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். அதுவுமா வந்து கேஷுவலாக வீட்டுக்கு போட்டுக்கிறது அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அப்படியே போனோம், ப்ரைஸு, ட்ரெஸ்ஸு, மெட்டீரியலு எல்லாத்தையும் விசிட் பண்ணோம், பார்த்தோம். பட் அவர் வந்து ஒரு ஜர்கின் மாதிரி தேடி வந்தார். இப்போது குளிர்காலம் மழை காலம்னா ஜர்கின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது வந்து இங்கே இல்லை. நாங்களும் கேட்டோம், இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கிற கிளாத்து மெட்டீரியல் எல்லாம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ் இருக்குது, அப்புறம் கூலர்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து பேக் ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. இவர் சொன்னார் நீ அந்த பக்கம்லாம் போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கித்தான்னு சொல்லி எனக்கு கேட்பேன். என்கிட்ட பட்ஜெட்லாம் இல்லை, வா வந்த பொருள் கிடைக்கலன்னா கம்முன்னு கிளம்பி போயிடணும், நீ வேணா தேவையில்ல அதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னாரு. இல்லை சும்மாவாது பார்த்துட்டு வரேன், ஈரான் செருப்புலாம் எவ்வளோதான் ரேட்டுன்னு பார்க்கலான்னா 799 599 400 499 இங்கே ப்ரைஸ்லாம் இருக்கும். நீங்களே பாருங்களேன், இந்த செப்பல்லாம் 499 போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு செப்பல் அதை எடுத்து பார்க்க தாங்க செஞ்சா, ஐயோ நீ வச்சுட்டு வா, அது 799 நல்லா இருக்கு. எவ்வளோ இது? நான் இது இடம் போட்டு பார்க்குறேன். இருந்தா போட்டு பார்க்கலாம்டா. எவ்வளோ அது? அந்த செப்பல் 700 நான் எடுக்கல. வா போகலாம், டைம் ஆச்சு. நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ ஃபுல் வீடியோ நான் போடுறேன்.